அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 7 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இஸ்ரேல் தேவையில்லாமல் சிரியாற்றக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை தாக்குதல் நடத்துச்சு. பதிலுக்கு லீகலாக ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துச்சு. மீண்டும் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவு இல்லாமல் இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற முன்னறிவிப்போடு இன்னைக்கு களத்தில் தயாரான சூழலில் இருக்குது. இன்றைய இரவு அல்லது நாளை காலை இந்த தாக்குதல் நடைபெறும் என்ற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சொல்லாடலுக்கு பின்னாடி இன்னைக்கு ஈரானில் சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதான சில ரூமர் செய்திகளும் வருது. அதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன வகையான ட்ராமா கதைகளை இன்னைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற சப்ஸ்கிரைபர் செய்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. பலஸ்தீன் இஸ்ரேல் போர் மிகவும் ஒரு உச்சகட்ட நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு முழுக்க காசாவுடைய பகுதியிலிருந்து தனது துருப்புக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி இன்னைக்கு நேரடியாக ஈரானோடு தான் போர் செய்வேன் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேல் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைய காலையில் அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள், இராணுவ வாகனங்கள், போர்க்கருவிகள், குண்டுகள், மோட்டார்கள், துப்பாக்கிகள் என்று பல அடிப்படையில் சொல்லப்போனால் காசாவுக்கு செலவு செய்யப்பட்டதோட 2 மடங்கு அதிகமான இராணுவ தளவாடங்கள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இறக்குமதி ஆகிக்கொண்டு இருக்கிறது என்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. எதற்கான இறக்குமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக ஈரானோடு மிகப்பெரிய அளவில் போர் செய்வதற்கான ஒரு விஷயத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் இறங்கி இருக்கு. நேற்று மற்றும் முந்தைய தினத்தில் சில செய்திகளை பார்த்தோம். அதில் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கை செஞ்சிருந்தாங்க. நீங்கள் அடிச்சிங்க, திருப்பி நாங்கள் லீகலாக அடித்தோம், இதோட இது முடிஞ்சிருச்சு. நீங்கள் மறுபடியும் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி அடித்த மாதிரி நாங்கள் சொல்லிட்டுலாம் அடிக்க மாட்டோம். ஏன்னா அமெரிக்காவாகட்டும் பல்வேறு நபர்கள்ட்ட இது சார்ந்து சொன்னாங்க, நாங்கள் இப்படி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம், 24 மணி நேரம் கழித்து நடத்த போகிறோம், இந்தந்த இடங்களை நடத்த போகிறோங்கிற அளவுக்கான தகவல்களை ஈரானுடைய ஐஆர்ஜிசி இராணுவம் தெளிவாக கொடுத்துச்சு. காரணம், இது லீகலாக நடக்கணும், இது சட்ட அடிப்படையில் நடக்கணும். ஆர்டிக்கல் 17 நினைக்கிறேன், அந்த விதிகளின் அடிப்படையில் ஒரு நாடின் மீது தாக்குதல் நடத்தினீங்கன்னா அந்த நாடு திருப்பி அடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் சர்வதேச அளவில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பெரிய அளவிலான தாக்குதல்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய அளவிலான தாக்குதல். குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலகத்தை எச்சரித்து பாடம் புகட்டும் விதமாகத்தான் ஈரான் அந்த தாக்குதலை நடத்துச்சு. ஸோ அந்த தாக்குதலோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இஸ்ரேல் ரிவெஞ்ச் எடுக்காது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதுக்கு நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொல்லிட்டு விழாப்படியாக இன்னைக்கு பல்வேறு போர் தளவாடங்களை இறக்கி அடுத்த தாக்குதலுக்கான ஆயத்தங்களை ஈடுபடுது. இல்லை குறிப்பாக என்ன விஷயத்தை நம்ம கூர்மையாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய ஜியோனிச சங்கிகள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான்கிட்ட அணு ஆயுத சக்தியெல்லாம் இருக்குது. ஏன்னா ஈரான் இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டு இருக்குது. ஸ்பேஸுக்கு பல்வேறு ராக்கெட்டுகள் அனுப்பி இருக்குது, பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்புகளை, கதிரியக்க பரிசோதனை மற்றும் பல்வேறு விடயங்களை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்குது. குறிப்பாக அட்லாண்டிக் துருவங்களில் போய் நாங்கள் ஆய்வு செய்கிறோங்கிற பல்வேறு பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய நூற்றாண்டுகள் காலங்களில் 8க்கு அதிகமான அணு மின் நிலையங்களை உருவாக்கணும், அதன் மூலம் மின்சாரத்தை பெற்று மத்திய கிழக்கில் கூடிய சில நாடுகளுக்கு அந்த மின்சாரத்தை கொடுத்து அதன் மூலம் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா ஈரானுடைய திட்டமாக காணப்படுது. குறிப்பாக ஈரான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய லெபனான் ஆகட்டும், யமன் பகுதியாகட்டும், கிட்டத்தட்ட ஓமனில் இருக்கக்கூடிய சில இடங்கள் ஆகட்டும், குறிப்பாக பலஸ்தீன் ஆகட்டும், இந்த நாடுகளுடைய வளர்ச்சியை மையமாக கொண்டு தான் ஈரான் செயல்படுது. இந்த மையமான வளர்ச்சிக்கு ரஷ்யா பெரிய அளவில் உதவிட்டு இருக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அணுமின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 அணுமின் நிலையங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து அணு ஆயுதங்களையும் தயாரிச்சுட்டு இருக்காங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அணு ஆயுத தயாரிப்பு முழுக்க ரஷ்யாவுடைய உதவியோடு தான் நடக்குது. ஏன்னா ரஷ்யா ஆல்ரெடி அணு ஆயுதத்தை ரெடியாக வச்சிருக்கு. எந்த தருணத்தின் மேலாண்மைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சமயத்தில் உக்ரைன் மேலே பயன்படுத்தும், குறிப்பாக நேட்டோ அமைப்புகள் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் பயன்படுத்தும் அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது. ஸோ எந்த விதத்திலும் தங்குதடை இல்லாமல் ஈரானும் அதே போன்ற திட்டத்தை கையில் எடுத்து இன்னைக்கு செயல்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட உக்கிரமான ஒரு 3ஆம் உலகப் போருடைய சூழல் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஈரான் ஒரு தன்மையோடு மேற்குலகத்திற்கு சிம்ம சொப்பனமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிறதா செய்தியாக இருக்கு. ஸோ இந்த போர்ல கூட இஸ்ரேல் மேலே அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாங்கிறதா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பயம். அமெரிக்காவுக்கும் சேம் அதே பயம் இருக்கு, ஒருவேளை இஸ்ரேல் மேலே பயன்படுத்திடுமோ. ஸோ இது கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்துவதற்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய அணு மின் நிலையங்கள் இருக்குல்ல, அதன் மூலம் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய எண்ணம். அமெரிக்கா அதனுடைய தூண்டுகோலாகவே இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அமெரிக்கா கூடிய ஜியோனிச சங்கிகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இன்றைய தேதியில் குறிப்பாக ஈரான் இருக்கக்கூடிய இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய இடம், இந்த இஸ்பஹானுடைய இடம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஏர்போர்ட் இருக்குது இஸ்பஹானில். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே திருப்பி அனுப்பப்பட்டுருச்சு. இன்னைக்கு
ஈரான் பகுதியில் பல்வேறு விமானங்கள் வருவது கிடையாது, வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இன்றைய காலையிலிருந்து 3 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகள் வருது. குறிப்பாக ஈரான், அதே மாதிரி ஈராக், சிரியா இந்த 3 இடங்களில் சில வெடி சத்தங்கள், வெடிகுண்டுகள் வெடிச்சதான தகவல் வருது. இஸ்பஹான்லையும் அது போன்ற இடங்களில் 3 இடங்களில் அது மாதிரி வெடிகுண்டுகள் ரொம்ப வீரிய சத்தத்தோடு வெடிச்சிருக்கு. ஆனால் இயல்பான வாழ்க்கை எதுவும் பாதிக்க எப்பயும் போல மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது உளவியல் ரீதியான இஸ்ரேலுடைய ஒரு தாக்குதலாக காணப்படுறது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு உளவு பிரிவு, இது அமெரிக்கா சார்புடைய ஒரு உளவு பிரிவு, ஒரு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சில உளவாளிகள், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறோங்கிற மாதிரி ஈரான் நடத்துற மாதிரி சில ஏவுகணைகளை ஏவி இருக்கிறாங்க. இது வானில் பறந்து போகக்கூடிய சமயத்தில் இஸ்ரேல் அதை இடைமறித்து வெடிக்க வச்சிருச்சு. ஸோ அந்த ஏவுகணைகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அது 2000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணையே கிடையாது. அந்த பவரும் கிடையாது, வலிமையும் கிடையாது. அது முற்றிலுமாக ஒரு டம்மி பீஸ், ஒரு அட்டைப்பட்டின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கற்பனையை, ஒரு கதையை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஜெருசலம் போஸ்ட் சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்கு. அந்த புகைப்படங்களை பாருங்க. இந்த புகைப்படங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஈரானுடைய அணு மின் நிலைய ஆலயங்களை தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. இது ஐஆர்ஜிசி ராணுவம் கையில் எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் இது முழுக்க காசாவில் பல்வேறு பள்ளிவாசல்கள், பொதுக்கூடங்கள், பல்வேறு மருத்துவமனைகள், முகாம்கள், இது போன்ற இடங்களில் நடத்தின தாக்குதலுடைய புகைப்படம் தான் இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஈரான் நக்கலா பதில் சொல்லியிருக்கு. ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறோம்ல, அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதை எடுத்து நாங்கள் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டோம் சொல்லிட்டு உங்களுடைய கதைகளுக்கு அதை பயன்படுத்திடாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நீங்க முன் வச்சிருக்கு. அந்த அளவு ஒரு கட்டுக்கதையும் ஒரு டிராமாவும் நீங்க இஸ்ரேல் தொடர்ந்து இந்த வேலையில வைத்துக் கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக அவர்களுடைய கோழைத்தனத்தை தான் நமக்கு முழுக்க காட்டுது. அப்ப முற்றிலுமாக இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற சம்பவம் இன்னைக்கு இரவு கூட நாங்க செய்வோம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அணு ஆலைகளை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சொல்லாடல் நடக்குமோ இல்லையோ, ஆனா ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் தெளிவா சொல்லுது, ஒருவேளை எங்களுடைய அணு ஆயுதங்கள் மேல தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதங்கள் நிலையங்கள் கூட இருக்காது, முற்றுமுழுதுமாக இடம் தெரியாமல் அழிச்சிருவாங்கிற ஒரு எச்சரிக்கை கூட இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் தைரியமாக வெளியிட்டிருக்கு. ஸோ எந்த விதத்திலும் எல்லா நிலைக்கும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவமாகட்டும், ஈரானுடைய தலைவராக கூடிய ஆயத்துல்லா கொமேனி, இது போன்ற தலைவர்கள் எல்லாமே தயாரான சூழலில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆஷிக் டுடே சேனலோடு. ஆஷிக் டுடே சேனல் நிச்சயமாக உங்களுக்கான செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.